Hey everyone, welcome to the Prep Family channel. So இன்னைக்கு நீங்க வந்து the most requested video என்னோட hair care routine maintenance tips இது எல்லாத்தையும் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. புதுசா நீங்க Prep Family குள்ள வரீங்கனா first timerனா channel subscribe பண்ண மறந்துடாதீங்க. With no delay, let's get into the video. So நான் சேனல் ஆரம்பிச்சதிலிருந்து எந்த வீடியோ போட்டாலும் இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க உங்களோட ஹேர் கேர் டிப்ஸை ஷேர் பண்ணுங்கன்னுட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்காக தான் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன்றதை மொத்தத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ பொண்ணுங்க அப்படின்னு வந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்களோட முடின்றது ஒரு தனி அழகு தான். எப்படி ஒரு ராணிக்கு கிரீடம் வந்து ஒரு ப்ரிஷியஸோ அந்த மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு முடி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து எனக்கு என்னோடய முடி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்குவேன். ஒரு பிறந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் என் முடியை நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன நீ அமெரிக்கா போயிட்டு இன்னும் இதே மாதிரி பின்னல் பின்னிட்டு இருக்க, வந்து மாடர்னா நீ வந்து மாறவே மாட்டேங்கிற, என்ன நீ நல்லா ஒரு பாப்பெல்லாம் கட் பண்ணிட்டு போ கலர் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அந்த ஒரு முடி அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு இதுக்கு எனக்கு போகவே முடியல. ஏன்னா அது ரொம்ப நான் வந்து என்னோட ஹேர் கூட அட்டாச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரு தடவை நான் வந்து ஷாப்பிங் போயிருந்த போது மேசிஸ்ன்னு நினைக்கிறேன், ஆமாம் மேசிஸில் வந்து அமெரிக்கன் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் உங்கள் முடியை தொட்டு பார்த்துக்கிட்டுமா, இது வந்து ரியல் ஹேர் தானான்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னாங்க. என்னடா இப்படி கேட்குறாங்களே, சரி ஓகே அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவங்க வந்து என்னோட ஹேரை டச் பண்ணி பார்த்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு $2000 தரேன், இந்த லெங்க்த்துக்கு கொஞ்சம் ஹேர் எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா வந்து இங்கே வந்து விக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது எனக்கு பிடிக்கல, பட் உங்கள் ஹேரை யூஸ் பண்ணி நான் வந்து விக்கு இது பண்ணிக்கிறேன், ஒரு $2000 உங்கள் முடி கொடுங்கன்னு கேட்டாங்க. நானா ஐயோ என்னடான்ட்டு பார்த்தேன். என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் $2000 போதா முடி அப்படின்ட்டு என்ன ஒரு லுக் விட்டார். ஸோ அப்போ தான் வந்து என்னோட முடியோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருமை பெருமை எல்லாம் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து என் முடி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கேர் பண்ணுவேன், ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் நான் என்னோடய ஹேரை எப்படியெல்லாம் வந்து நான் கேர் எடுத்துக்கிறேன், என்னென்னலாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன்ற எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து எனக்கும் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஹேர் ஃபால் இருந்துச்சு, அந்த ஹேர் ஃபால் வந்து எப்படி ரெக்கவர் ஆனன்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வர கேள்வி என்னன்னா, ஹவு ஆஃபன் ஷால் வி டூ அ ஹேர் பாத். நான் என்ன சொல்வேன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஓவர் டூ இட்ன்றதை தான் சொல்லுவேன். நான் என்னோட ஹேருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அது வந்து டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, நிறைய ஸ்வெட் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாட்டர் வாஷோ இல்லை நீங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி முடி வாஷ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலுமே உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணணுன்றது கிடையாது. அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப சூடு தண்ணி நம்ம வந்து ஸ்கேல்பில் போடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை லூக் வார்ம் வாட்டர், மெதப்பான சூடில் நீங்கள் வந்து தலை குளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமாக ஹேர் வாஷுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணுற ஒன்று ஹேர் ஆயில் மசாஜ். ஸோ இந்த ஹேர் ஆயில் மசாஜுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவேங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு ஜென்டலாக வந்து ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணி கொடுத்து அப்புறம் குளிப்பேன். ஸோ இதுக்கு டைம் எவ்வளோ நீங்கள் வந்து கொடுக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 hours முன்னாடி நீங்கள் வந்து நல்லா ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் தெரியணும்னா ஒரு நாள் முன்னாடி டே பிஃபோர் நீங்கள் வந்து நைட்டே நீங்கள் வந்து இந்த மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரியும். எதுக்கு நம்ம இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் நம்ம முடியை மெயின்டைன் பண்ணாலும் நம்மளை மீறி ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இருக்கும், பொல்யூஷனாக இருக்கட்டும், நம்ம வெயிலில் போகிறோம், இல்லை வேர்வை வருது, இந்த மாதிரி நம்மளே வந்து பல விதமான ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவோம். அப்போ நம்ம ஸ்கேல்ப் டேமேஜுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே டேமேஜ் ஆன ஸ்கேல்பை வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ரிப்பேர் பண்ணும். ஸோ எந்த ரிப்பேர் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுக்காமல் இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதால உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ஹேர் ஃபால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதனால் கட்டுப்படுத்தலாம். ஸோ எப்போவுமே வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆயில் மசாஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஸோ ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் என்னன்னுட்டு என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் தாங்க சொல்லுவேன்.
உங்களோட ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது குவிக்காக நீங்கள் வந்து ஹேர் ரின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியே வந்துடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஷாம்பூ போட்டு ரொம்ப மசாஜ் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ஷாம்பூ ரொம்ப நேரம் தலையில் ஊற வச்சு குளிச்சா வந்து உங்களுக்கு லாங் ஹேர் வரும், இல்லை வந்து ஒரு லாங் அண்ட் சில்கி ஹேர் அப்படிலான்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து உங்களோட ஹேரை டேமேஜ் பண்ணும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து முடி நிறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு குவிக் ரின்ஸ் எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது. நான் வந்து லாஸ்ட் 14 to 15 இயர்ஸாக ஒரே பிராண்ட் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிராண்ட் வித்து பிராண்ட் மாறிட்டே இருந்து புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களோட ஹேர் டேமேஜுக்கு ஒரு பெரிய காஸாக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாரம் வந்து ஒன்ஸ் நான் வந்து ஷாம்பூ வாஷ் எடுத்துக்குவேன். 15 days or 20 days ஒன்ஸுக்கு வந்து டீப் வாஷ் வந்து சிகக்காய், நாங்கள் வந்து வீட்டிலையே யூஸ் பண்ணுற சிகக்காயை யூஸ் பண்ணி குளிக்கும் பொழுது நல்லா வந்து மசாஜ் பண்ணி அப்போ நல்லா கொஞ்சம் ஊற வச்சு நல்லாவே தேய்ச்சி ஒரு டீப் வாஷ் நான் வந்து சிகக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அடுத்து குளிச்சு முடிச்ச உடனே நம்ம முடியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஒரு முடி ஈரமாக இருக்கும் போது என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து நம்ம காட்டன் டவல் வந்து யூஸ் பண்ணி துடைப்போம். காட்டன் வந்து நல்லது தான், பட் அதை விட ஒரு பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் டவல்ஸ். ஸோ மைக்ரோ ஃபைபர் டவல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து தலையை கட்டுறோம் இல்லை லைட்டாக துடைக்கிறோன்னும் பொழுது ரொம்ப நம்ம வந்து அதை தொடச்சி அழுத்திலாம் துடைக்க தேவையில்லை, சீக்கிரமாக வந்து வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ முடியும் வந்து சீக்கிரமாக காஞ்சிடும். அதே மாதிரி வந்து நம்ம தலையை துடைக்கும் போது ரொம்ப ஜென்டலாக வந்து நம்ம துடைக்கணும், போட்டு டகடகன்னு தேய்ச்சி அந்த அரைக்கி துடைக்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ளோ ட்ரை ஹேர் ட்ரையரும் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணும் போது நான் என்ன பண்ணுவேன்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு லோ ஹீட்டு அதெல்லாம் வந்து வச்சு நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும் என் முடிக்கும் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கும். ரொம்ப சூடு எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து தலையில் வைக்க மாட்டேன், மெயினாக வந்து ஸ்கேல்பில் வந்து நான் வைக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளோ ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக வந்து நீங்கள் அந்த ஹீட்டை வந்து இது பண்ணுறீங்கன்னா நிறைய ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வருது, அதுவும் நான் வந்து உங்களுக்கு லிங்க்கில் போடுறேன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னுட்டு. நீங்கள் அந்த மாதிரி ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டைலிங் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாகவே வந்து உங்களோட ஹேர் டேமேஜோ இல்லை ஒரு ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா உதவும். அடுத்து வந்து நம்ம டெய்லி முடி சீவரத்துக்கு யூஸ் பண்ணுற சீப்பு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சிக் ஆகுது அப்படின்னும் போது ஒரு அந்த சின்ன பல்லு இருக்க சீப்பை யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஏன்னா நிறையா வந்து சிக்கு நம்ம எடுக்கும் போது நிறைய முடி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து நிறைய கேப் இருக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய பல் சீப்பு கிடைக்கும்ல அதில் வந்து நீங்கள் வாரது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் வர சீப்பு உடன் கோம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து அது நல்ல ரிசல்ட் தரும். அடுத்து சிக்கு எடுக்கிற ப்ரொசீஜர். சிக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து குவிக்காக எடுக்கணுன்ட்டு மேலேருந்து டக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரவே கூடாது. நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா வந்து லீஃபோ டைப்பு, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மாதிரி தான். ஸோ கீழே இருந்து நம்ம சுற்றி வந்து பொறுமையாக வந்து கொஞ்சமாக சிக்கு எடுத்துகிட்டு போனால் வந்து நம்மளுக்கு நிறையா சிக்கும் ஆகாது, எடுக்கிற சிக்கும் வந்து ரொம்ப முடி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு நிறையா சிக்காயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கை யூஸ் பண்ணுங்க. கையை வச்சு பொறுமையாக ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கோம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் நிறையாவே வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அப்படின்னும் போது வந்து சிக்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டோன்னே வந்து கண்டிஷ்னர் என்ன தான் போட்டாலும் வந்து நான் வந்து கொஞ்சம் டைம் வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன்றதையும் நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்மளோட ஹேர் ஸ்டைலிங்.
ஸோ ஹேர் ஸ்டைலிங்னு வந்தோடனே இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து டெம்பரரி அயன் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம போடுவோம். ஏன் நம்ம போடுற பின்னலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டாக போடும் போது நம்ம ஸ்கேல்ப்பை வந்து அதை டேமேஜ் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் பிரைட் போடுறோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ப்லேருந்து அந்த முடி இழுத்து பிடிச்சி போடும் போது அதெல்லாம் வந்து நம்மளோட ஹேர் டேமேஜுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா ரொம்ப வந்து டைட்டாக போடாமல் கொஞ்சம் எப்பவுமே ஒரு லூஸாக பின்னல் போடுறது, இல்லை ஒரு கொண்டையே நம்ம தூக்கி போடுறோன்னா கொஞ்சம் லூஸாக போடுறது நல்லது. அதே மாதிரி வந்து நீங்கள் டெம்பரரி அயன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு டேமேஜுமே இருக்காது. இல்லை அப்படியே யூஸ் பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வச்சு டக்குன்னு வந்து அயன் பண்ணி எடுத்துருங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க, அது ரொம்பவே வந்து தப்பு. முடியை வந்து நல்லாவே டேமேஜ் பண்ணும், ஸ்ப்ளிட்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டக்குன்னு எடுத்துருங்க, ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹீட் அயன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு 6 months ஒரு 4 monthsக்கு கண்டிப்பாக வந்து ட்ரிம் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படியே வந்து ரொம்ப எனக்கு இல்லைனா 6 monthsக்கு ட்ரிம் பண்ணுவேன். ட்ரிம்மிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து ஹேரை வெட்டினேன்னா உனக்கு வந்து லாங் ஹேர் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம வந்து இங்கே தான் ட்ரிம் பண்ணுறோம், நம்ம முடி வந்து மேலேருந்து தான் வளருது. இந்த ட்ரிம்மிங் எதுக்கு உதவும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு இல்லை வந்து ஒரு ஹேர் டேமேஜ் ஆகுது. ஏன்னா அந்த ஸ்ப்ளிட் இப்போ இங்கே முடி வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே போகும்னா உங்களோட ஹேர் ஷாஃப்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ நம்ம வந்து உங்களோட ஹேரோட க்ரோத்தே வந்து அது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 4 months ஆர் 5 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஹேர்ஸை வந்து உங்களால் தவிர்க்க முடியும். உங்களோட ஹேர் க்ரோத்தும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோதாங்க என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். ரொம்பவே சிம்பிள், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குவிக்காக வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ ஆஃபனாக வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை வந்து பார்த்து பண்ணுங்கள். என்ன ப்ராடக்ட்ஸ் தலைக்கு யூஸ் பண்ணுறோன்றதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருங்க. ஆயில் மசாஜ் எடுத்துக்கோங்க உங்களோட ஸ்கேல்ப்புக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்ப், அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து துடைக்கிறதுக்கு, அண்ட் ஸ்டைலிங் அண்ட் ட்ரிம்மிங் இது எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாகவும் ரொம்ப வந்து ஷைனி லாங் ஹேர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் வந்து ஹேர் கேர் ரொட்டீன். இதுக்கு அடுத்து எனக்கு வந்து இருந்ததுன்னு சொன்னல ஹேர் ஃபால். ஸோ அந்த ஹேர் ஃபால் எப்போ இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு ஹேர் ஃபால் நிறையவே இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு தெரிய வந்தது எனக்கு வந்து ப்ரெக்னன்சி தைராய்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் வந்து அந்த ப்ரெக்னன்சி தைராய்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த கதையை நம்ம இங்கே பேச வேணாம், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நான் உங்களுக்கு லேட்டராக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் உடம்புல ஏதோ ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஃபால் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் அதை எப்படிலாம் வந்து நீங்கள் ஹேர் ஃபால் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் முடியை பொறுத்த வரைக்கும் பயோட்டின்ன்ற வைட்டமின் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது எதில் அடங்கியிருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எடுத்துக்கிற பால், முட்டை, தயிர் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதை நிறையா சேர்த்துக்கோங்க. உங்களோட ஹேர் ஃபால், ஹேர் டேமேஜ் கண்டிப்பாகவே நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நான் டெய்லி சீக்ரெட்டாக எடுத்த 2 விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா வால்நட் அண்ட் டேட்ஸ். டெய்லி நம்ம சாப்பாடு டயட்டில் 2 வால்நட் 2 டேட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு மட்டும் இல்லை அதில் நிறையவே வந்து நல்லது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டெய்லியுமே இதை வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக உதவும். தைராய்டுக்கு வந்து தைராய்டு மெடிக்கேஷன்ஸ் எடுத்து ஒரு 3 monthsல வந்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. மீன் டைமில் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதால வந்து ஒரு 3 monthsலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அந்த ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ஹேர் டேமேஜ் ஆனது எல்லாமே வந்து கண்டிப்பாகவே வந்து கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ இவ்வளோதாங்க என்னோட ப்ரிவென்டிவ் கரெக்டிவ் மெஷர்ஸ் நான் இது வரைக்கும் என்னோட முடிக்கு எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் இவ்வளோ தான். ரொம்பவே சிம்பிள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாராலையும் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் கேட்டு ஏன் இவ்வளோ நாள் நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன்னா, யூடியூப்பில் நான் வந்து தட்டி பார்த்த உடனே வந்து அப்படியே கடன்ட்டு நிறைய வீடியோஸ் வந்துச்சு. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நான் வந்து இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன், இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதை போட்டால் உங்களுக்கு வந்து முடி லாங் வளர்ச்சி இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மேபி அது ட்ரூவாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணதே கிடையாது. என்னது இவ்வளோதான், நான் பண்ணாதது எதுவும் உங்களுக்கு சொல்லலை, பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கீழே வந்து தெரிவிச்சிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். See you again on another interesting video. Till then, it's me Divya saying bye. Say bye. ஸோ இந்த பையனுக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். இவ்வளோ நேரம் நான் வீடியோ பண்ணும் போது அமைதியாக என்ன மம்மியை வீடியோ பண்ண விட்டீங்க. ஆமாம் தானேம்மா? ஆமாம் சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சொல்லிடுங்க. ம் ஓ மைக். அச்சோ மைக் போச்சு. ஓபன். சரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. அச்சோ எதுக்கு உடைச்ச? நியூ கேஸ். இருடா